பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாக்லேட்டோட டைப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சாக்லேட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது, ஆனால் 3 டைப்ஸாக வந்து பிரிச்சுருக்காங்க மெயினாக. ஸோ டார்க், மில்க் அண்ட் ஒயிட். ஸோ டார்க் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டார்க் காம்பவுண்டில் இதில் என்ன இருக்கும், கொக்கோ சாலிட்ஸ் இருக்கும், வெஜிடபிள் ஆயில் அண்ட் சுகர். ஸோ கொக்கோ சாலிட்ஸ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 65 to 99% வந்து கொக்கோ சாலிட்ஸ் இருக்கும், அண்ட் சுகர் வந்து 45% வந்து இருக்கும். வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த சாக்லேட் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்குது, ஏன்னா கொக்கோ சாலிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இந்த சாக்லேட்டில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மில்க் காம்பவுண்ட். ஸோ மில்க் வந்து டார்க் மாதிரியே தான். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ சாலிட்ஸ் இருக்கும், வெஜிடபிள் ஆயில் அண்ட் சுகர். அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா மில்க் சாலிட்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க, அதாவது மில்க் பவுடர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ கொக்கோ சாலிட்ஸ்ன்றது கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதில் கொக்கோ பவுடர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா 35 to 55% கொக்கோ பவுடர் இருக்கும், அண்ட் சுகர் வந்து 25% ஆட் பண்ணுவாங்க. மில்க் சாலிட்ஸ் வந்து 20% வந்து ஆட் பண்ணுவாங்க. அதனால தான் நம்மளுக்கு டார்க்கை கம்பேர் பண்ணும்போது மில்க் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் ஃபைனலாக இருக்கிறது வந்து ஒயிட் காம்பவுண்ட். ஸோ ஒயிட் காம்பவுண்டில் நம்மளுக்கு வந்து கொக்கோ சாலிட்ஸ் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. அப்போ இதில் என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா கொக்கோ பட்டர் ஆட் பண்ணுவாங்க, மில்க் சாலிட்ஸ் ஆட் பண்ணுவாங்க, அண்ட் சுகர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஒயிட் சாக்லேட்டில் சுகர் வந்து அதிகமாக ஆட் பண்ணுவாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 55% வந்து சுகர் இருக்கும். மில்க் சாலிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45% வந்து இருக்கும். கொக்கோ சாலிட்ஸ் எதுவுமே இருக்காது. கொக்கோ பட்டர் ஆட் பண்ணுவாங்க. அண்ட் சம் காம்பவுண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ பட்டருக்கு பதிலாக வெஜிடபிள் ஆயில் அண்ட் மில்க் சாலிட்ஸ் ஆட் பண்ணுவாங்க, அண்ட் சுகர் ஆட் பண்ணுவாங்க. கொக்கோ பட்டர் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 3 சாக்லேட்டுமே பார்த்தீங்கன்னா பேக்கிங்க்கு யூஸ் ஆகும். கேக் டெக்கரேஷனுக்கு, சாக்லேட் மேக்கிங்க்கு, எல்லாத்துக்குமே இந்த 3 காம்பவுண்ட் வந்து மெயினாக வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இங்கே நான் கொண்டு வந்திருக்கிறது என்ன அப்படின்னா காம்பவுண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டார்க் காம்பவுண்ட், மில்க் காம்பவுண்ட் அண்ட் ஒயிட் காம்பவுண்ட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது இல்லாமல் டார்க் சாக்லேட்னு சொல்லுவாங்க, மில்க் சாக்லேட் அண்ட் ஒயிட் சாக்லேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது காம்பவுண்டுக்கும் சாக்லேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ காம்பவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து அந்த கொக்கோ சாலிடோட வெஜிடபிள் ஆயில் வந்து ஆட் பண்ணுவாங்க, ஆர் வெஜிடபிள் ஃபேட் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து காம்பவுண்ட். ஸோ சாக்லேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து கொக்கோ சாலிடோட நம்மளுக்கு கொக்கோ பட்டர் ஆட் பண்ணுவாங்க, அது வந்து சாக்லேட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு சாக்லேட் பற்றி இன்ஃபர்மேஷன் அண்ட் சாக்லேட் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.